சமீப காலமா தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் மாற்றம் பற்றிய பேச்சுக்கள் அரசியல் களத்துல எழுந்து வருது. இந்த நிலையில தான் வர 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அசைன்மெண்ட் ஒன்றை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலை கிட்ட ஒப்படைச்சிருக்கிறதா தினமலர் பத்திரிகை மூலமா தகவல் கசிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்ல தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியை கூட ஜெயிக்கலைனாலும் 11.24% வாக்குகளை வாங்கி இருந்தாங்க பாஜக. இது 2019 மக்களவை தேர்தல்ல அந்த கட்சி வாங்கினதை விட 7.66% அதிகம். இருந்தாலும் கடந்த 2019 மக்களவை தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல்ல இருந்தது போலவே பாஜக அதிமுக கூட்டணி உடையாம இருந்திருந்தா சில தொகுதிகளை கைப்பற்ற முடிந்திருக்கும்னு பேச்சுக்கள் கிளம்ப ஆரம்பிச்சது. குறிப்பா 2023ல அதிமுக தலைவர்களை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சிச்சதுதான் கூட்டணியுடைய காரணமாச்சு. இந்த நிலையில தான் மக்களவை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னோட பதவியை ராஜினாமா செய்வதா பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கிட்ட அண்ணாமலை கடிதம் கொடுத்ததாகவும் அதற்கு நட்டா மறுப்பு தெரிவித்ததாகவும் தகவல்கள் கசிஞ்சது. இதை அடுத்து சர்வதேச அரசியல் பற்றிய சான்றிதழ் படிப்புக்காக 3 மாத காலம் அண்ணாமலை லண்டன் செல்ல இருக்காரு. அதனால இடைக்கால தலைவரா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், நைனா நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், ஆனந்த நையாசாமி உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள்ல ஒருவருக்கு பதவி வழங்கப்படலான்னு கூறப்படுது. இந்த நிலையில சமீபத்துல அண்ணாமலையை அழைத்து டெல்லி தலைமை தமிழகத்துல கட்சியோட வளர்ச்சி பற்றி விசாரிச்சதா சொல்லப்படுது. பாஜக தேசிய தலைவர் நட்டா மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடனான இந்த மீட்டிங்ல அண்ணாமலைக்கு முக்கியமான அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறதா தினமலர் பத்திரிகை சொல்லுது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவை 2ஆம் இடத்துக்கு கொண்டு வரணுங்கிற புது டாஸ்க் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல இப்போ எதிர்கட்சியா இருக்க அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளி பாஜகவை முன்னேற வைக்க தெலுங்கானா மாநிலத்துல பாஜக கையாண்ட அதே ஸ்ட்ராட்டஜியை கையில எடுக்க அண்ணாமலைக்கு டெல்லி தலைமையிடம் அறிவுறுத்தி இருக்கான். ஒரு காலத்துல தெலுங்கானால ஆட்சி செய்த சந்திரசேகர ராவோட பாரத் ராஷ்டிரிய சமிதி கடந்த 2023 சட்டமன்ற தேர்தல்ல பெரும் சரிவை சந்திச்சு ஆட்சியையும் இழந்துச்சு. இந்த நிலையில தான் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து 6 மாத இடைவெளிக்கு பிறகு வந்த மக்களவை தேர்தல்ல உள்ளூர் பாஜகவோட ஃபீல்டு ஒர்க் அந்த கட்சிக்கு 33% வாக்குகளை பெற்றுக் கொடுத்துச்சு. மொத்தமுள்ள 17 மக்களவை தொகுதிகள்ல 8 தொகுதிகள்ல வெற்றி கொடி நாட்டின பாஜக மற்ற தொகுதிகள்ல BRS பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு முன்னேறிச்சு. அதே சமயம் பாரத் ராஷ்டிரிய சமிதி 8 தொகுதிகள்ல டெபாசிட்டை இழந்ததோட பெரும்பாலான தொகுதிகள்ல 3வது இடத்தை மட்டுமே பிடிச்சது. இந்த நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் மீதம் இருக்கும் நிலையில தெலுங்கானால பாஜக போட்ட அதே திட்டங்களை கேட்டறிந்து தமிழ்நாடு தேர்தல் களத்திலையும் செயல்படுத்த அண்ணாமலைக்கு அறிவுறுத்தி இருக்கான் பாஜக தலைமை. இது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணி கட்சிகளை பாஜக பக்கம் கொண்டு வந்தாலே சுலபமா 30% வாக்குகளை பெறலாம்னு திட்டம் வகுத்திருக்கான் பாஜக. இப்படி டெல்லி தலைமையிடத்துல டிஸ்கஸ் பண்ணின விஷயங்களை சமீபத்துல திருப்பூர்ல நடந்த பாஜக செயற்குழு கூட்டத்துல நிர்வாகிகள் கிட்ட சொன்ன அண்ணாமலை தொடர்ச்சியா மக்கள் பணியாற்றுவதோட மத்திய அரசோட நலத்திட்டங்களை மாநிலம் முழுக்க கொண்டு செல்லவும் அறிவுறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. இதன் மூலமா தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி இப்போதைக்கு கைமாற வாய்ப்பில்லைங்கிறதும் உறுதியாகி இருக்கு.